ஓம் விஸ்வாமித்ராய நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ராய 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 நமோ நமக. ஓம் அகத்திய சீடனே நமோ நமக. ஓம் அகத்திய சீடனே நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ராய நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ராய நமோ நமக. ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே 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 நமோ நமக. ஓம் நமஸ்தே ஹஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிப்ராந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. ஓம் அகதீசாய நமஹ. ஓம் சிவமகாவாளை சித்த தேவாய நமஹ. ஆதியும் அந்தமுமாய் தன் சுழுமுனையிலே நெற்றிச் சுடரை பிரபஞ்சமாக மாற்றி தன் பலகோடி யுக தவத்தையும் தன் சீடர்களுக்காக தாரை வார்த்து ஏதும் பெறாநிலையிலும் அனைத்தையும் தாரை வார்க்கும் நிலை என்ற உயர் பதவியினை வந்தமர்ந்திருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் சிவன் சிவம் என்ற ஒரு சிறு நூல் இழையின் நடக்கவிருக்கும் பெரும் ஜுவாலையின் தத்ரூப சூட்சமத்தை விளக்கும் எமது குருவின் குருவான வாளை சித்தரை வணங்கி எப்பொழுதும் யான் நான் யாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் விநாயக பெருமானின் அருளால் விநாயகராக என்னுடன் உள்ளிருந்து அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் எமது குரு அகத்திய பெருமானின் பாத கமலத்தையும் வணங்கி இந்த பெரும் சத்சங்க விழாவிற்காக அனைத்தையும் தன்னகப்படுத்தி கொண்டு தன்னால்தான் என்று உரைக்க மனமில்லாமல் அனைத்தும் இவரால்தான் என்று உரைப்பதற்காக ஏதும் இல்லாமல் அரச கோலத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரின் குருவான திருமுருகப் பெருமானின் பாத கமலத்தையும் தொட்டு வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் முப்பெரும் தேவர்களையும் அன்னை சக்தி தேவியுடன் கூடிய முப்பெரும் தேவியர்களையும் வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அணுவும் அசைவும் அனைத்தும் என்னவென்று ஏதென்று தனித்தனியாக உலகோருக்கு பாரில் உள்ள அனைவருக்கும் இதுதான் இவைதான் இப்படித்தான் இப்பொழுதுதான் நடக்கும் என்பதையெல்லாம் தரம் வர பிரித்து அனைத்தையும் தன்னகப்படுத்தி அனைவருக்கும் என்ன புரியுமோ அந்நிலையில் உரைத்த உரையை கண்டு நெகிழ்ந்து நின்றேன். வாளை சித்தர் என்றால் சித்தருக்கெல்லாம் சித்தராக, சிவத்திற்கெல்லாம் சிவமாக, அகத்தியர்க்கெல்லாம் அகத்தியனாக, அனைத்து நவகோடி சித்தர்களுக்கும் தலைவனாக, திருமுருகனின் தொண்டனாக, ஏன் திருமுருக ஆற்றலையே தனக்குள் கொண்டவனாக அமர்ந்திருக்கும் வாளை சித்தரின் நிலைகளையெல்லாம் அகத்திய பெருமான் எமது குரு கூற அனைவரும் கேட்டறிந்திருப்பீர்கள். இவ்வாறு இவர்களின் நடுவில் இக்கடைக்கோடி தொண்டன் விஸ்வாமித்திரனையும் இங்கு வரவழைத்து அமர வைத்து உரையாற்ற கொடுத்த இச்சத்சங்க பெருவிழாவிற்காக எனது பாதம் நான் எனது அவரின் இல்லா அனைவரும் ஒன்று கூட இணைக்க பெற்ற இப்பார் உலகின் திருப்பாத கமலங்களை வணங்கி நிற்கிறேன்.
இவையெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது? எதற்காக செய்யப்படுகிறது? இவையெல்லாம் யுகமழியா யுகமாற்றத்திற்காக. இவ்வாறு கூறுகையில் யுகமழியா யுகமாற்றம் நடந்தேறி முடிந்துவிட்டது என்பதையும் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். பிறகு எதற்காக இப்பெரும் சத்சங்கம் நிகழ்வுகள்? இதெல்லாம் யுகமாற்றத்தின் காரணமாக இருக்கும் சீடர்களின் நிலையை உயர்த்துவதற்காக. எவ்வித சீடர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள்? இங்கு வந்தவர்கள்தான் சீடர்களா? அல்லது இல்லத்தில் அமர்ந்து தன் நிலையை மறந்து எங்கு இருப்பினும் வாழை சித்தரையும் அகத்திய பெருமானையும் நினைப்பவர்களும் சீடர்களா என்ற ஐயம் அனைவருக்குள்ளும் எழுமல்லவா? எங்கு இருந்தாலும் அவர்களின் நாமத்தை 3 முறை உரைப்பவன் சீடன்தான், அகத்திய பெருமானின் சீடன்தான், திருவாழை சித்தர் அவர்களின் சீடன்தான். இதில் ஐயம் என்பதே எவரும் கொள்ள வேண்டாம் என்ற நிலையிலே இப்பெரு சத்சங்க நிகழ்வில் என்ன தாத்பரியம் இருக்கும்? எதற்காக நிகழ்த்தப்படுகிறது? எதற்காக நாம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இந்நிலையில் இறைக்காக செய்யும் பூஜை என்பதே பெரும் நிகழ்வு. அந்நிலையிலே இறை அமர அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் அவர்களுக்கு உபதேசிக்கும் நிலை உருவாகி உள்ளதென்றால் இது எவ்வாறான நிலை? முருகப்பெருமான் பிரணவத்தை உரைத்த நிலை, சுவாமி மலையிலே சுவாமிநாத சுவாமியாக அமர்ந்த நிலை. அந்நிலையில் உங்களுடன் சீடர்களுடன் உங்களுக்கான வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கும் முப்பெரும் தேவியர்களும் முப்பெரும் தேவர்களுடன் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயமா? சாத்தியமான விஷயமா? தன்னை மறந்து தன் நிலை மறந்து எவன் ஒருவன் கண் மூடி நான் என்பதை துளைத்து வாழை சித்தர் திருவடிகளிலும் அகத்திய பெருமான் திருவடிகளிலும் சரண் அடைகிறானோ அந்நிலையில் அனைவர் அமர்ந்திருப்பதையும் காணலாம் என்பதையும் ஆணித்தரமாக உரைக்கிறேன் விஸ்வாமித்திரன். இந்நிலை எதற்காக கொடுக்கப்படுகிறது? எதற்காக உங்களுக்கெல்லாம் காட்சி தெரியப்படுத்தப்படுகிறது? ஏனென்றால் மானிட நிலையில் இருந்து சித்த நிலைக்கு செல்லும் நடுவில் மானிட நிலையில் மந்தி நிலை புரிய வேண்டும் என்று உரைக்க வேண்டும் என்றால் குரங்கு நிலை, மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அதைப்போல் அந்நிலை. அதனால்தான் காட்சிகள் தெரிகிறது. காட்சிகள் தெரிந்தால்தான் சித்தனாக முடியுமா சீடனாக முடியுமா என்பதில்லை. சரணாகதி ஒன்றும் நிலையில் வாழை சித்தரின் திருவடிகளை கண்டவன் சீடன். அவனுக்கு காட்சி தெரிய வேண்டாம், ஏதும் தெரிய வேண்டாம், ஆகமம் தெரிய வேண்டாம், என் நிலையையும் அறிய வேண்டாம். அவரின் திருப்பாதத்தை எவன் ஒருவன் எங்கு அமர்ந்த பொழுதும் காண்கிறானோ அவன் சித்த நிலையை பெற்றுவிட்டான். இவ்வாறு இருக்கையிலே என் நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் சீடர்கள். என் நிலையும் அல்ல, என் நிலையும் அறியாமல் அனைத்து நிலையையும் வாழை சித்தரும் அகத்தியரும் செய்து விடுவார் என்ற நம்பிக்கை நிலையை அடைந்தவன் சீடன். இந்நிலையை அடைந்தவர்கள் அனைவருமே சீடர்கள்தான். இச்சீடர் நிலையை எதற்காக நாம் அடைய வேண்டும்? சீடன் என்றால் தொண்டு புரிபவன் சீடனா? அல்ல, குரு மீது நம்பிக்கை வைப்பவனே சீடன். நீங்கள் செய்யும் தொண்டில் அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் இல்லை, நீங்கள் வைக்கும் நம்பிக்கை மீதுள்ளனர். இவர் குரு எமக்காக இதை செய்வார் என்ற நிலையை நீங்கள் வைக்கும் நம்பிக்கையில் காண்கின்றவர்கள்தான் சித்தர்கள். சித்தர்களுக்கெல்லாம் குருவாகவும் திருமுருகப் பெருமானின் ஆற்றலையும் நாராயணனின் ஆற்றலையும் ஒரு சேர அகத்தியரின் உடலில் இருந்தும் சிவபெருமானின் இரத்த நாளங்களில் இருந்தும் உருவான நமது குருவாக வாழும் சித்தர் வாழை சித்தர் அவர்கள் இந்நிலை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் சிந்தித்து கவனித்து பாருங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரின் நிலை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இங்கு அவதாரம் எடுத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அதற்காக
11,000 கோடி யுகங்கள் தவத்தினை தாரை வார்ப்பார்களா? எவ்வாறு தாரை வார்க்க முடியும்? நம்மிடம் வைத்திருக்கும் ஒரு பொருளை மற்றவர்கள் கேட்டால் கொடுப்போம் என்ற எண்ணம் ஊர்ஜிதமாக இருக்குமா? ஒரு எழுதுகோலை கூட அவன் எடுத்துக்கொண்டு சென்று விடுவானோ என்று அதன் மேலுள்ள மூடியை பிரித்து கொடுக்கும் மானுடர்கள் நாம். அவ்வாறு இருக்கையில் இது இத்தனை கோடி யுக ஆண்டு தவம், அதை நமக்காக எல்லாம் தாரை வார்த்து விட்டு அதை எவ்வாறு அவர் மறுபடி பெறுகிறார் என்ற ஐயம் அனைவருக்கும் இருக்கும். எவ்வாறு பெறுகிறார்? அங்குதான் தெய்வ நிலை, சிவநிலை தொண்டு புரிகிறது. எவ்வாறு தொண்டு புரிகிறது? இறைக்கும் கிணறுதான் சுரக்கும் என்பதை போல் கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். இது நமக்கும் பொருந்தும், சித்தர்களுக்கும் பொருந்தும், ஞானியர்களுக்கும் பொருந்தும், சிவத்திற்கே பொருந்தும். சிவம் என்றால் என்ன? அனைத்தையும் துளைத்து ஏதுமில்லா நிலையே சிவநிலை என்று கூறுகிறோமே, அப்பொழுது எவ்வாறு அவருக்கு அவ்வளவு ஆற்றல் பெறப்படுகிறது? ஏனென்றால் அவர் அனைத்தையும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அனைத்து ஆற்றல்களும் சென்று கொண்டிருக்கிறது. நமது சித்த சபையிலே எப்பொழுதும் நாம் கூறும் ஒரு நிலை உள்ளது. மனதை ஏதும் அற்ற நிலையிலே, எதையும் கொல்லா நிலையிலே வைத்திரு, உனக்குள் எல்லாம் வரும் என்று உரைத்து கொண்டே இருப்பார் அகத்திய பெருமான். எதற்காக உரைத்து கொண்டிருக்கிறார்? ஏதும் இல்லா நிலையில்தான் அனைத்தையும் உள்புகுத்தி வைக்க முடியும். இதுதான் சூட்சமம். அனைத்தையும் வைத்துக்கொண்டு அதை குதர்க்கம் கண்டுபிடித்து கொண்டு இதுவோ அதுவோ அது நடக்குமோ இது நடக்குமோ என்றால் அவர்களுக்கு குதர்க்கத்தின் மீது குழப்பம் அல்ல, குதர்க்கத்தை தகர்க்க தெரியாமல் அல்ல, அங்கு உமக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் குறைகிறது. அவர்கள் உமக்குள் செலுத்தப்படும் நல் விஷயங்கள், உமக்காக உள் அனுப்ப வேண்டிய நல் விஷயங்களை நீரே தடுத்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அப்பொழுது பெற நாம் தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூட தயாராக இல்லா நிலையில் அவர்கள் என்ன செய்ய முடியும்? பிறகு சென்று நின்று, ஐயனே நான் இதை வேண்டினேன், அதை வேண்டினேன், இதை செய்தேன், அதை செய்தேன் என்றெல்லாம் உரைத்து அவர்களின் ஐயப்பாடின்றி அவர்கள் செய்து விடுவார்களோ என்ற குழப்பமெல்லாம் வேண்டாம். அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை வேண்டும். அதைப்போல் நாமும் அவர்கள் கொடுக்க போகிறார்கள், அதற்கான தயார் நிலையிலே ஏதும் அற்ற நிலையில் அமர வேண்டும். இதற்கு முதல் சீடர்களாக வருபவர்கள் எல்லாம் தான் தயாராக வேண்டும் என்ற நிலை அல்ல. நம்பிக்கை வைத்தவர்கள் கூட நம்பிக்கையின் பால் அனைத்தையும் துறந்து வெளிப்படையாக ஏதுமற்ற நிலையிலே அமர்ந்தீர்கள் என்றால் சிவம் உமக்குள் அமர்வார். அதைத்தான் அகத்திய பெருமான் உரைத்தார். எங்கிருக்கிறார் இறைவன்? உமக்குள் தான் இருக்கிறார். எவ்வாறு அவரை காண முடியும்? மனதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஏதும் அற்ற நிலையிலே அமர்ந்தால் உள் சிவன் அமர்வார் என்பதுதான் சூட்சமம். அகத்திய பெருமான் சூட்டிய மகுடத்தை ஏன் கழட்டினேன் என்றால் அதுதான் குருவுக்கும் சீடனுக்குமான ஒரு நிலை. இங்கு மணிமகுடம் இங்கு இருக்கக்கூடாது. குருவாக எவர் இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். அதற்கான நிலை எதற்காக? இந்த நிலை எதற்காக என்றால் நாம் ஏதுமே செய்யவில்லை, அவர்களின் திருவடியை பற்றி சென்று கொண்டிருக்கிறோம். அதற்காக நமக்கு மணிமகுடம் அல்ல. நம் திருவடியை பற்றியவுடன் நம் தேவைகளை பூர்த்தி எவர் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் மணிமகுடம் இருக்க வேண்டும். அதுதான் இந்நிலை. இந்நிலையை கற்றுக் கொடுத்தவன் யார்? அகத்திய பெருமானும் வாழை சித்தரும். அகத்தியம் என்றால் என்ன? அகத்தியம் என்றால் என்ன? அகத்துக்குள்ளே அனைத்தையும் ஈவதுதான் அகத்தியம். இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அகத்தியம் என்றால் என்னவென்றே புரியாமல் அகத்தியம் அகத்தியம் என்று கூறுவதில் அர்த்தம் அல்ல. அகத்திற்குள்ளிருந்த பொழுதும் வெளிப்படையாக ஈவதுதான் இல்லை. ஒரு நிமிடம் மனதில் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கூட ஈதல் தான். புன்னகை என்பதே ஈதல் தான் என்று கூறினாரே எனது குரு, அதுதான் ஈதல். கூறினாரே வாழை சித்தர், ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஏதுமற்ற நிலையில் இருங்கள், சும்மா இருங்கள். எதற்காக சும்மா இருக்க வேண்டும்? சும்மா இரு என்றால் அதன் தாத்பரியம் என்னவென்றால் அமைதியாக இருக்கும் பொழுதுதான், சும்மா இருக்கும் பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்று சுமாரான எண்ணமாவது தோன்றும். இல்லை என்றால் அந்த சுமாரான எண்ணம் கூட தோன்றாது.
அதற்குத்தான் சும்மா இரு என்றாவது கூறுகிறோம். அந்த சுமாராக எண்ணம் தோன்ற வேண்டும் என்பதற்கே சும்மா இருக்க வேண்டும். அப்பொழுது சிவமாக மாற வேண்டும் என்றால் என்னவாக மாற வேண்டும்? பெரும் கேள்வி. இதற்கான விடை எனக்கும் தெரியாது. அதற்கெல்லாம் எனது குருநாதர் தான் சரிப்பட்டு வருவார். எவ்வாறு சிவமாக மாற வேண்டும் என்ற ஐயப்பாட்டிற்கெல்லாம் அவர்தான் சரி. அதைப்போல் இன்னொரு நிலையையும் உரைக்கிறேன். இந்த மகா சத்சங்கமத்திற்கு எதற்காக தடைகள் விலக்கப்பட்டது? எவ்வளவோ தடை நிலைகள் எல்லாம் இருக்கும். முதலில் ஜீவ நாடுகளிலே பயணப்படுவார்கள், செல்வார்கள், ஆகமங்கள் செய்வார்கள். பின்புதான் ஐயனையும் பார்க்க முடியும், இவரையும் வாழை சித்தரையும் பார்க்க முடியும். இப்பொழுது எதற்கு இந்நிலை? இன்று எவருக்கும் எத்தடையும் இல்லை என்று ஒரு நிலை அகத்திய பெருமான் உரைத்தார். அவரை தொடர்ந்து நானும் அதை உரைத்து விட்டேன். காரணம் எல்லாம் தெரியும். அவர் உரைத்து விட்டார், நான் உரைத்து விட்டேன், அவ்வளவுதான். காரணம் எனக்கு தெரியாது. காரணகர்த்தா அவர்தான். எதற்காக இந்நிலை கொடுக்கப்பட்டது? பிறகுதான் சிந்தித்து பார்த்தேன். நான் சும்மா இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு நான் சுமாராக யோசிக்க வேண்டும் என்றால் நான் சும்மா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சும்மா இருந்தேன். அகத்திய பெருமான் ஒன்றை உரைத்து விட்டார். எதற்காக இதை உரைத்தார்? பிறகுதான் சிந்தித்தேன். இங்கு இவ்விரைமகா சத்சங்கமத்திற்கு வந்திருக்கும் தேவர்களும் தேவாதி தேவர்களுடன் அமர்ந்திருக்கும் முப்பெரும் தேவியர்களும் முப்பெரும் தேவர்களும் அமர்ந்திருக்க இன்று எப்பொழுதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைதான் நம் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கும் நிலையில் இருப்பவர்கள், நாம் பெரும் நிலையில் இருப்பவர்கள். ஆனால் இந்த சத்சங்கமத்திலே, இந்த சத்சங்கமமானது எத்தனை நாட்களாக சுமார் தயாராகி கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 108 நாட்களாக தயாராகிறது. இயல்பு நிலையில் அல்ல, சூட்சம நிலையில். அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உரைத்ததை போல் அனைவரின் வலது பக்கமாக அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்நிலையிலே இறையிடம் இருந்து பெறும் நாம் இன்று எதற்காக உரைக்கிறேன் என்றால், அனைவரும் உற்று நோக்கி கவனிக்க வேண்டும். இன்று அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் மாபெரும் சக்தி தேவிகளுக்கு ஆபரணங்களை பரிசாக அளிக்க அவர்கள் கைகூப்பி பெற்றுக்கொள்ளும் நிலையில் இந்த சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிலை எங்கு காண முடியும்? அதனால்தான் வந்தவுடனே நான் உரைத்தேன், அனைவரும் அமைதியாக தனக்குள் இருக்கும் யார் என்பதை உணர்ந்து அச்சிந்தனையிலே அமருங்கள் என்று. இறைக்கு பரிசளிக்கும் நிலை எங்கு கிடைக்கும்? எங்கும் கிடைக்காது. இறை கைகூப்பி பெறும் நிலை எங்கு கிடைக்கும்? எங்குமே கிடைக்காது. சிவபெருமானுக்கும் சக்திக்கும் நாம் எதையாவது தருவதா? நம்மால் கொடுக்க முடியுமா? நினைத்துதான் பார்க்க முடியுமா? அப்பராசக்தியிடம் நெருங்கத்தான் முடியுமா? சக்தியின் சொரூபம், ஆற்றல். நேற்று இரவு நானும் அகத்திய பெருமானும் படுத்திருந்தோம். இரவெல்லாம் சத்சங்கம் நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் உறங்கினோமா, பேசினோமா, என்ன செய்தோம் என்றே எங்களுக்கும் தெரியாது. எனக்குள்ளே யார் இருக்கிறார்கள் என்பதே எனக்கு தெரியாது. விஸ்வாமித்திரனுக்குள் யாரோ ஒருவர் வந்து மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன அருகில் அகத்திய பெருமான் இருந்தார். அவரை சீண்டி, ஐயனே, யாரோ ஒருவர் மூச்சு விடுகிறார். அவர் கூறினார், அதுவும் நான் தான், அமைதியாக படு என்று. ஐயனே, நான் விடவில்லை. நமக்கு எப்பொழுதும் இந்த சுமாராக இருப்பதற்கு தான் பிடிக்கும். அந்த சுமாரிலையும் குழப்பம் வந்து விட்டது. ஐயனே, நீர் தான் இருக்கிறீர்கள், எதற்கு இப்பொழுது என்னுடன் வந்தீர்கள்? இங்கு வேலை சுமை வெகு விரைவாக வேலைகளை முடிக்க வேண்டும். வேலை சுமை ஜாஸ்தியாக உள்ளது. அதனால் பல சொரூபங்கள் எடுத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். விஸ்வாமித்திரனின் சொரூபத்தையும் இரட்டிப்பாக்கி விட்டேன். அதுதான் இன்னொரு சொரூபம் உனக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது என்றார். இதைப்போல் நாம் அறியாத சூட்சமங்கள் பல கோடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சத்சங்கமத்திற்கு தடைகள் நீக்கப்பட்டு அனைவரும் வர சொன்னதற்கான காரணம் ஆசியிலும் தெளிவாக கூறியிருக்கிறார். அதை மற்றொரு முறை அனைவருக்கும் உரைத்து விடுகிறேன். பெண்களுக்கான தடைகள் எதற்காக நீக்கப்பட்டதென்றால், இங்கு வந்து அடி வைத்த தளத்தில் அனைவர்களும் ஆன்மாக்களாக பிரிக்கப்படுகிறீர்கள்.
உடல் வேறு ஆன்மா வேறாக பிரித்த உமக்கு ஆன்மா என்றால் உமக்கு நாமங்களே கிடையாது. நான் விஸ்வாமித்திரன் என்றால் விஸ்வாமித்திரன் என்ற ஆன்மாக்கு ஏது நாமம்? அப்பொழுது பிறகு எதற்கு அங்கு தடைகள்? ஆன்மாவாக பிரிக்கப்பட்டு உடலாக அமர்ந்திருக்கும் நீங்கள் எல்லாம் உங்கள் ஆன்மாக்கள் உமக்குள்ளே இருக்கிறது என்பதா என்பதிலேயே முதலில் நீங்களே யோசித்து பாருங்கள். உணவறிந்து கூட யோசித்து பாருங்கள். அமர்ந்திருக்கும் நீங்கள் நீங்களாக அமர்ந்திருக்க மாட்டீர்கள். உங்கள் அருகிலேயே ஒருவர் அமர்ந்திருப்பதைப் போலவே உங்களுக்கு ஒரு உணர்ச்சி, ஒரு தோற்றம் தெரியும். இங்கு வந்து கால் பதித்த அடுத்த க்ஷணமே அனைவரும் ஆன்மாக்களாக பிரிக்கப்பட்டு விட்டீர்கள். இதெல்லாம் எவ்வாறு நிகழ்கிறது? அதற்கும் எனக்கு விடை தெரியாது. அது அகத்தியரிடம் கேள்வி வினா பகுதியில் கேட்டு விடுங்கள் மறக்காமல். அப்பொழுது இதை எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கலாமே என்றால் அது செய்வதற்கான ஆற்றல் என்பது வாழை சித்தரின் பல கோடி யுக தவத்தில் இருந்துதான் பெற்று செய்யப்படுகிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. அப்பொழுது அவ்வாற்றலை நாம் எவ்வாறு வாழை சித்தர் உரைத்தாரோ, எவ்வாறு அவர் கூறினாரோ, பிரபஞ்சத்திற்கிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நாம் எதையும் தருவதில்லை என்று. அப்பொழுது பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது எவ்வாறு நிரப்பப்படுகிறது, எவ்வாறெல்லாம் நிரப்பப்பட வேண்டும், அதற்குத்தான் நாம் சிறிதளவாது ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்ற நிலையே. அதனால் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் தோன்றுகிறதா என்பதுதான் அத்தியாவசிய நிலை. இந்நிலையில் இவ்வாறு சத்சங்கமங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் விஸ்வாமித்திரனின் ஆசிகளையும் அல்லது விஸ்வாமித்திரனின் கூற்றுக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவையெல்லாம் தாண்டி கீழே உணவு அருந்தும் கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒரு சிலரும் எவர் ஒருவர் சீடனாக மாற வேண்டும் என்றும் அகத்தியர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் வாழை சித்தர்தான் குரு என்றும் எண்ணியவர்களுக்கு இந்த ஆசி மொழிகள் செவிகளில் ஏறிக்கொண்டே இருக்கும். அகத்தியர் பேசிய பொழுதும் சிற்றுண்டிகளுக்கு சென்ற பொழுதும் கீழே அங்கு அரங்கம் நிரம்ப 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 அன்னதானங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுதும் இச்செவி மொழிகள் எல்லாம் வாய்மொழிகள் எல்லாம் செவியில் ஏறி கொண்டிருக்கும். அவன் சித்தனாக மாறிவிட்டான் என்பதும் உண்மை. ஏனென்றால் அங்கு முன் அறுசுவை உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இவ்வாசி மொழிகள் சென்று ஏறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பஞ்சபூதங்களையும் அவன் அடக்கி விட்டான், ஆசை பாசங்களை துறந்து விட்டான். அவையெல்லாம் கடந்து ஆசி மொழிகள் செவிகளில் செல்கிறது என்பது அர்த்தம். அப்பொழுது அவன் சித்த நிலைக்கு வந்துவிட்டான் என்பது அர்த்தம். இதுதான் உண்மை. இந்நிலையை புரிந்து கொண்டவன்தான் சீடனாக கடைக்கோடி தொண்டனாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை. மனதார ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவரிடமும் இருத்தல் வேண்டும். ஆனால் சராசரியாக அனைவரும் தினமும் 5 நிமிடமாவது நினைக்க வேண்டும் என்பது எனது ஆசை. இவ்வாறாக கூற்றுக்கள் நிரம்ப கூறிக்கொண்டே இருக்கலாம். பல கோடி யுகங்களாக 23,000 கோடி பிரபஞ்சத்திற்கு தலைவன் முருகன் என்று உரைக்கிறார்களே, எவ்வாறு 23,000 கோடி பிரபஞ்சம் என்று கணக்கிட்டார்கள்? அகத்திய பெருமானுக்கு என்ன வயது இருக்கும்? தெரிந்தவர்கள் பரவாயில்லை, கூறுங்கள். ஏதோ என்ன வயது இருக்கும்? சரி, வயது என்று கூற, என்ன யுக வயது இருக்கும்? அகத்திய நிலைக்கு பிரபஞ்சம் தொடங்கும் வயது என்னவோ அதுதான் அகத்தியத்தின் வயது. பிரபஞ்சம் என்ற ஒன்று எவ்வாறு தோன்றியது? பிரபஞ்சம் என்ற ஒன்று என்றால் என்ன? பிரபஞ்சம் என்றால் என்ன? முதலில் அதற்கு வருவோம். அனைவருக்கும் பசி கண்ணை கட்டுகிறதோ? இருக்கட்டும், அப்பொழுதுதான் ஞானம் உள்ளே செல்லும்.
காளை சித்தன் சீடர்களுக்கு